சென்னையில் அதிமுக கூட்டணி சார்பில் இன்று நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். அதேபோன்று விருதுநகரில் நடைபெறும் திமுகவின் தென்மண்டல மாநாட்டில் அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். கூட்டணி பேச்சு முடிந்தாகிவிட்ட நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரைக்கான வேலைகளும் தொடங்கிவிட்டன. பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே 3 முறை தமிழகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு விட்ட நிலையில் 4வது முறையாக மீண்டும் இன்று தமிழகம் வருகிறார். இதுவரை பாஜகவினர் மட்டுமே மேடை ஏறிய நிலையில் இந்த முறை கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடை ஏற்றுவதற்கான பணிகள் மும்முரம் அடைந்து வருகின்றன. அதனை வெளிப்படுத்தும் வகையில் அனைத்து கட்சி கொடிகள் மற்றும் தலைவர்களின் பதாகைகளோடு காஞ்சிபுரம் மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மேடை தயாராகி வருகிறது. இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கிளாம்பாக்கத்திற்கு சென்று பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை பார்வையிட்டனர். அதேபோன்று பாஜக மூத்த தலைவர் முரளிதர ராவ், தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை பார்வையிட்டனர். பொதுக்கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி குறித்து உரையாட இருப்பதாகவும் தமிழகத்தின் பல வளர்ச்சி திட்டங்களை மோடி அறிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழிசை. தமிழகத்தில் ஒரு பலமான கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி அமைக்கப்பட்ட பின்பு கூட்டணி கட்சி தலைவர்களோடு அவர் இங்கே உரையாற்றுகிறார். அவர் பல வளர்ச்சி திட்டங்களையும் இந்த நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். அதனால் தமிழகத்தில் ஒரு பலமான கூட்டணி இதுதான் என்பது பறைசாற்றப்படுகிறது. இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழக சட்டத்துறை அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளருமான சி.வி. சண்முகம், உயர்கல்வித்துறை அமைச்சரும் தர்மபுரி மாவட்ட அதிமுக செயலாளருமான கே.பி. அன்பழகனும் சந்தித்து பேசினார்கள். அப்போது வண்டலூரில் நடைபெறவுள்ள அதிமுக தலைமையிலான கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும்படி அழைப்பு விடுத்தனர். இதேபோன்று விருதுநகரில் தென்மண்டல மாநாட்டை நாளை நடத்துகிறது திமுக. 9 கட்சிகளுடன் பிரம்மாண்ட கூட்டணியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய மாநில அரசு மீதான விமர்சனங்கள் அதிக அளவில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். அதேபோன்று கனிமொழி, ஆர். ராசா உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. பொதுக்கூட்டங்கள், மாநாடு என தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வரும் 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் தமிழக வருகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் தேர்தல் பிரச்சாரக் களம் அனல் பறக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.